இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் நிலவட்டும். என்னோட பேர் யாஸ்மின். என்னையே ஊப்பா சட்டத்தால் பாதிக்கப்பட்டவர்களில் என்னுடைய குடும்பமும் ஒன்று. ஏன்னா கடந்த மே 23, 2024 என்னுடைய மாமா சூடு மன்சூர் அவர்களும் அவருடைய 2 மகன்களும் சைபர் கிரைம் போலீஸாரால் பொய்யான வழக்க போட்டு கைது செய்யப்பட்டாங்க. அதே மே 25 இன்னும் 3 நபர்களை சைபர் கிரைம் போலீஸார் கைது செஞ்சுருக்கிறாங்க. என்னுடைய மாமாவும் என்னோட மாமியும் மே 30ஆம் தேதி ஹஜ் புனித பயணம் போகிறதா இருந்துச்சு. இந்த கைதுனால அந்த புனித பயணமும் போக முடியாமல் போயிடுச்சு. இஸ்லாமியர்களுக்கு தெரியும் ஹஜ் புனித பயணம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் நிறைந்த பயணம் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இந்த கைதுனால அவங்க போக முடியாமல் போனது மிகுந்த மன வருத்தத்துக்கு உள்ளானாங்க என்னுடைய குடும்பத்தினர். இதுக்கப்புறம் இந்த சைபர் கிரைம் கிட்ட இருந்த இந்த வழக்கு 3 மாதத்துக்கு பிறகு என்ஐஏ கிட்ட போகுது. இந்த வழக்கையும் எங்களுடைய குடும்பத்தையும் கவனிச்சுட்டு வந்த என்னுடைய கணவர் ஃபைசல் ஹுசைன் அவர்களையும் அக்டோபர் 8, 2024 அன்னைக்கு என்ஐஏ ஆஃபீஸர்ஸ் என்கொயரி அப்படிங்கிற பேரில் கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் அவங்கள அரை நிர்வாணமாக நிற்க வச்சு அடித்து உதச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நைட்டு 10 மணிக்கு தான் எங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க, உங்களுடைய கணவரை நாங்கள் கைது செஞ்சிட்டோம் அப்படின்னு. அவங்க மேலேயும் ஒரு பொய்யான வழக்க போட்டு ஊப்பால தான் கைது செஞ்சுருக்கிறாங்க. இதுக்கப்புறம் அக்டோபர் 10ஆம் தேதி ரைடுங்கிற பேரில் என்னுடைய வீட்டுக்கு என்ஐஏ ஆஃபீஸர்ஸு, விட்னஸ்ஸு, லோக்கல் போலீஸு, லேடி போலீஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 40க்கும் 50க்கும் மேற்பட்டவர்கள் பெரிய பெரிய துப்பாக்கியோடு நின்றுட்டு இருந்தாங்க. ரைடு முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க எங்கெல்லாம் ரைடுன்னு போகிறாங்களோ அங்கெல்லாம் இந்த என்ஐஏ ஆஃபீஸர்ஸ் சொல்கிறாங்களா இல்லை தமிழக காவல்துறையை சார்ந்தவர்கள் சொல்கிறாங்களான்னு தெரியல. ஹவுஸ் ஓனர்ஸ் கிட்ட இவங்கெல்லாம் பயங்கரமானவங்க, இவங்கெல்லாம் தீவிரவாதிங்க, இவங்களுக்கு எதுக்கு நீங்கள் வீடு கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு தவறான கருத்தை பதிய வச்சுட்டு போயிடுறாங்க. இவங்க போனதுக்கப்புறம் என்ன ஆகிடுது அப்படின்னா ஹவுஸ் ஓனர்ஸ் எல்லாமே நீங்கள் உடனே வீடு காலி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான நிலையில் எங்களை கொண்டு நிறுத்திடுறாங்க. ஊப்பா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட சிறைவாசிகளுடைய நிலவரங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2.5% பேர் தான் குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்கள், 6.5% பேர் விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. மீதமுள்ள 90% பேர் சிறைவாசத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. பல ஆயிரம் நாட்களாக, பல ஆண்டுகளாக தங்களுடைய பொன்னான நாட்களை சிறையிலேயே கழிக்கக்கூடிய ஒரு அவல நிலை தான் இன்னைக்கு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அவங்க இழந்த நாட்களை யார் மீட்டெடுத்து தர்றது? அவங்க இழந்த வேலையை யார் மீட்டெடுத்து கொடுப்பா? அவங்களுக்கு ஏற்பட்ட அவப்பேரை யார் மீட்டெடுத்து கொடுக்கறது? இன்னும் நீதிமன்றமும் அவங்களுக்கான கேஸை எடுத்துட்டு போனாலே அதை பார்க்கறது இல்லை. அவங்களுக்கான பிணை மறுக்கப்படுது. அவங்களுக்கு எந்த விதமான ட்ரையலும் நடத்தப்படுறதில்லை. மிக சிலரே இந்த UAPAல கைது செய்யப்பட்ட சிறைவாசிகளுக்காக குரல் கொடுக்குறாங்க. ஏன் எல்லாரும் ஒருமித்த குரலாக இவங்களுக்காக குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு வாக்கியம் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, ஜஸ்டிஸ் டிலேடு இஸ் ஜஸ்டிஸ் டினைடு. தாமதமான நீதியும் மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் அப்படின்னு. இந்த ஊப்பா சிறைவாசிகளுக்காக எல்லாருமே அவங்களுடைய குரல்களை ஓங்கி ஒலிக்கணும்.